ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். என்னையா தெங்காசி தம்பி, என்ன ஆளையே பார்க்க முடியல, ஒரே பிஸியாக இருக்க போல இருக்கு. ஆமாண்ணே, எல்லாம் வேலை பாடுதான். அப்புறம் என்ன, நீங்கள் என்ன ஏதோ நீங்கள் வந்தீங்கனால ஏதாவது காரணம் இருக்குமே. அதான் வரிசையாக முகூர்த்தராளராகவும் ஊர் பக்கம் விசேஷத்துக்கு போயிட்டாக்கும். ஆமாண்ணே, பிற கல்யாணம் நம்ம போகாமையா? எல்லாம் சரிதான், ஆனால் வேலையை கவனிக்கும்லப்பா, நிறைய வேலை இருக்குல்ல, முக்கியமான நாலு பேர் நெருங்கிட்டே இருக்கு. ஆமாண்ணே, நீங்கள் வந்தீங்கனால ஏதாவது தகவலை கொண்டு வந்திருப்பீங்க. அப்படி என்னது? அது மேலையும் தகவல் இருக்குது, நம்ம ஊர்லேயும் தகவல் இருக்குது, எல்லா தகவலும் இருக்குது. சொல்கிறதுக்கு ஆள்லாம் வந்து நல்ல வேலை ஃபோன் எடுத்துட்டேன். சரி சரி, சொல்லுங்கள், என்ன விஷயம்? முதல்ல என்னென்னா, நாட்கள் நெருங்கிக்கிட்டே வருதில்ல தேர்தலுக்கு. ஆமாண்ணே. அதுக்கு வந்து ஆளும் தரப்பு வந்து ஒரு பெரிய ஒரு கடுமையான யுக்தியை பிளான் பண்ணியிருக்காங்களாப்பா. அப்படி என்னதுண்ணே? அதாவது இந்த செய்தி மக்கள் தொடர்புத்துறை அப்படின்னு துறை இருக்குல்ல. ஆமாண்ணே. அது மூலியமா இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது என்ன, எல்லாம் யூடியூப்லான போயிட்டுருக்காங்க எல்லாரும். ஆமாண்ணே. கருத்தை ஃபுல்லாக கேட்குறது அதெல்லாம் கேட்குறாங்க. ஆமாண்ணே. அதனால் அந்த எந்தெந்த சேனல்லாம் ஆதரவாக தெரிவிக்கிறாங்களோ எல்லா சேனலுக்கும் இதை கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்களாம். பெட்டியாண்ணே? பெட்டி இல்லைப்பா, பெட்டிலாம் அது வேறு மாதிரி போகும்ல. ஆமாண்ணே. இது வந்து லீகலாக போகிற மாதிரி. பெட்டியாண்ணே? அந்த மாதிரி இல்லைப்பா, இது வந்து சட்டப்பூர்வமாக புரியும்னு நினைக்கிறேன். அதாவது எப்படின்னா, ஒரு விளம்பரத்தை கொடுத்து அது மூலியமாக சப்போர்ட் பண்ணுறது. காசையே டேபிளுக்கு மேலே கொடுக்குற மாதிரி. அந்த மாதிரி தான் விளம்பரம் நிறையா கொடுத்து இந்த மாதிரி எங்களுக்கு ஆதரவாக கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக கருத்துலாம் போடுங்க, நிறைய போடுங்க, புஷ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல பிளான் பண்ணியிருக்காங்களாம். முதல்ல சப்போர்ட்டிவாக கருத்து போடுங்க, அப்புறம் கிட்டணிலாம் அமையும்ல தனித்தனியாக. ஆமாண்ணே. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு அகைன்ஸ்டாக கருத்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி டாக்லாம் போயிட்டுருக்குதான். இவங்களுக்கு சாதகமா, அதுக்கப்புறம் எதிர்கட்சி அடிக்கிற மாதிரி. ஆமாம், அப்படிங்கிற மாதிரி டாக் போயிட்டுருக்குதான். என்ன பண்ணுறாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெண்டாவதாக ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் என்னதுண்ணே? அதாவது முக்கியமான ஒருத்தர் லோட்டஸ் கூட்டணியில் வரப்போகிறதா டெல்லியிலேருந்து தகவல் வந்திருக்கு. அண்ணே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா என்ன தேனி அந்த சைடா இல்லை வேறு என்னது? அந்த பக்கம்லாம் இல்லைப்பா, நம்ம மாம்பழ கட்சி இருக்குல்ல. ஆமாம். அதில் தான் குழப்பங்கள்லாம் இருக்குல்ல இப்போதைக்கு. ஆமாண்ணே. அதில் சின்னவர் வந்து நம்ம வந்து லோட்டஸ் கூட்டணிக்கே போயிடலாங்கிற முடிவுக்கே வந்துட்டாராம். அதான் டெல்லிக்கெலாம் போயிட்டு வந்தாரா? அதுக்கு தான் போனாரா என்னெல்லாம் தெரியாது. ஆனால் அவர் முடிவு எடுத்துட்ட மாதிரி தகவல் வந்திருக்கு. இங்கேருந்து வரல, டெல்லியிலேருந்தே நமக்கு தகவல் வந்திருக்கு. சரி, அப்போ சீக்கிரம் ஒரு செய்தி வரப்போகுதுங்கிறீங்க. சீக்கிரம் விரைவில் அறிவிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்ட. அதான் ஏற்கனவே சொன்னோம்னா, நம்ம பெரியவர் வந்து அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு, சின்னவர் இந்த பக்கம் தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்ட்டு. ஆமாண்ணே, அதனால தான் பிரச்சனைங்க மாதிரிலாம் சொல்லிக்கிட்டாங்க. ஆமாம், அதனால தான் பிரச்சனைங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்போ சின்னவர் வந்து கன்ஃபார்ம் முடிவு எடுத்துட்டாரா, நமக்கு இந்த பக்கம் இருந்தால் தான் நமக்கு ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வெகு விரைவில் அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. என்ன பண்ணுறாருங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். மூணாவதாக ஒரு முக்கியமான விஷயம் என்னதுண்ணே? வெகு விரைவில் மற்றொருவரும் சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறார். யாருண்ணே? இந்த மாநாடு போடுறேன்னு சொல்லிட்டு போடாமல் போனார் அவரா? யாருப்பா, நம்ம தாபதி மாநாடு நடந்துச்சுல மதுரையில். அப்புறம் என்ன அண்ணே, தேனிக்காரண்ணே? அவர் இல்லைப்பா, இன்னொருவர். இப்போ நம்ம ரீசண்டாக பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர், நம்ம ஈரோட்டுக்காரர் கோபிச்செட்டிப்பாளையம். அவரே தான். அவர் வந்து சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போகிறாராம். செப்டம்பர் 15 அதிலிருந்து ஆரம்பிக்க போகிறாராம். மக்களிடம் நீதி கேட்டு, தொண்டர்களிடம் நீதி கேட்டு சுற்றுப்பயணம். அந்த மாதிரி தர்மயுத்தமானே அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காராம். அந்த மாதிரி ஏற்கனவே நம்ம அந்த இலைக்கட்சியை ஆரம்பித்தவர் இருக்கார்ல. ஆமாண்ணே. அவர் வந்து இந்த மாதிரி மக்களிடம் நீதி கேட்டு போனார், அடுத்து வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றார். அதே மாதிரி நம்மளும் மக்களிடம் தொண்டர்களிடம் நீதி கேட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு பாருக்கு. அதுக்கு தான் ஹரித்வாரெலாம் போயிருக்காரானே. ஆமாம், இன்னைக்கு கிளம்பி போயிருக்காருல. ஆமாம், போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த அறிவிப்புலாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வெகு விரைவில் அவரும் சுற்றுப்பயணத்தை தொடங்க போகிறாராம், ஊராக போக போகிறாராம். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் தகவல். இப்போ யாருக்குமே 3 இருக்கிறது 4 போகுங்கிறீங்க. இது ஆகலாம், ஆகாமல் இருக்கலாம், 2 ஆகலாம், 1 ஆகலாம். என்ன நடக்குதுங்கிறத வெயிட் அண்ட் வாட்ச்.